A shaft of 30 kilowatt 710 rpm motor is supported in bearings 500 mm apart. Armature weight of 10 kilonewton is concentrated and acting vertically at the center of shaft. Determine dia of shaft. Take allowable shear stress as 40 Newton per mm square. பாருங்கள் கேஸ் 3 எப்படி இது கேஸ் 3ன்னு சொல்கிறேன் இந்த ப்ராப்ளத்தை. கிவன் டேட்டாவை பாருங்கள். ஃபஸ்ட்டு பவர் 30 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 30 × 10⁻³ வாட்னு மாற்றிக்கிறோம். அடுத்து ஸ்பீடு, ஓகே, இந்த ஷாஃப்டோட ஸ்பீட் கொடுத்துட்றாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 710 rpm. ஓகே, ஒரு ப்ராப்ளத்தில் பவரும் ஸ்பீடும் கொடுத்துருந்தா அது வந்து எதை குறிக்கும்? கேஸ் 1 குறிக்கும். சரி, அது வந்து எதை குறிக்கும்? கேஸ் 1. ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பியரிங்ஸ் L = 500 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள், ஒரு ஷாஃப்ட்டு, அந்த ஷாஃப்டோட லென்த்து வந்து 500 mm. எப்பவுமே ஷாஃப்ட் எண்டில் பியரிங்ஸ் இருக்கும். அப்போ தான் ஷாஃப்ட் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, எப்பவுமே இந்த பேரிங்கோட இந்த சிம்பிள் எக்ஸ் மாதிரி போட்டிருந்தா இது வந்து ஒரு பேரிங் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த டோட்டல் ஷாஃப்ட் வந்து 500 mm. பாருங்கள், லோடு ஆக்டிங் ஆன் சென்டர், இதில் வந்து வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. லோடு வந்து சென்டர் ஆக்ட் ஆகுது 10 × 10⁻³ நியூட்டன் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்ளத்தில் லோடும் டிஸ்டன்ஸும் கொடுத்துருந்தா, ஓகே, லோடும் டிஸ்டன்ஸ், இதில் வெயிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. வெயிட் இஸ் ஈக்குவல் டு லோடு தான். ஓகே, இப்படி கொடுத்துருந்தா அது வந்து கேஸ் 2. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளத்தில் கேஸ் 1க்கு தேவையான டேட்டாவும் இருக்குது, கேஸ் 2க்கு தேவையான டேட்டாவும் இருக்குது. ஓகே, இந்த காம்பினேஷன் கேஸ் 1 + கேஸ் 2 ரெண்டும் சேர்ந்து அது வந்து கேஸ் 3ன்னு மாறுது. அதுதான் வந்து இந்த கேஸ் 3 ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ கேஸ் 3 ப்ராப்ளத்தில் எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்? ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஏன் அப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்கோசரம் போட்டிருக்கேன். பவரு ஸ்பீட்னாவே நம்ம கேஸ் 1 வச்சுக்குவோம், டிஸ்டன்ஸ் வெயிட்னாவே கேஸ் 2ன்னு வச்சுக்குவோம். ஒரு ப்ராப்ளத்தில் இது ரெண்டுமே கேட்டிருந்தால் அது என்னென்னு வச்சுக்கிறோம்? காம்பினேஷன் ஆஃப் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 இஸ் கால்ட் கேஸ் 3. ஓகே, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். ஓகே, லோடு வந்து கிலோ நியூட்டனில் இருக்குது, நியூட்டனில் மாற்றிக்கிங்க 1000ஆல் பெருக்கி. ஓகே, இன்னொன்று அந்த வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லோடு ஆக்டிங் சென்டர் ஆஃப் ஷாஃப்ட் வெர்டிகலி, லோடு வந்து சென்டரில் ஆக்ட் ஆகுது, ஷாஃப்டோட சென்டரில். அதில் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 40 Nm². ஓகே, அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் 40 Nm². இதுதான் வந்து நம்மளுக்கு கிவன் டேட்டா. கிவன் டேட்டாவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஏன் கேஸ் 3 மாறுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பவர் ஸ்பீடு கேஸ் 1க்கு ஒரு டேட்டா, அடுத்து வந்து லோடு டிஸ்டன்ஸ் கேஸ் 2ஓட டேட்டா ரெண்டும் கொடுத்துருந்தனால இது வந்து கேஸ் 3. பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கொடுத்துருக்காங்க. லோடு ஆக்டிங் ஆன் த சென்டர் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே, டு ஃபைண்ட் டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு டயமீட்டரை கண்டுபிடிக்கணும். ஓகே, கொடுத்துருக்கிற டேட்டாஸை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த பவரும் ஸ்பீடும் வச்சு நம்மளால் டார்க் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்து இந்த டிஸ்டன்ஸையும் லென்த்தும் வச்சு நம்மளால் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து இந்த டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் டார்க்கு எந்த ஃபார்முலா எழுது? பவர் இஸ் ஈக்குவல் டு 2πnt/60 ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதில் டார்க் ஒரு சைடு வச்சுக்கோங்க. பிறகு இந்த 60 அந்த சைடு போகும்போது மேலே மல்டிப்ளை ஆகிடும். இந்த 2πn வந்து மல்டிப்ளையில் இருக்கிறது கீழே வந்தால் டிவைடு கீழே வரும். ஓகே, ஃபார்முலா எப்பயுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து வர ஆன்சர் வந்து நியூட்டன் மீட்டரில் வரும். ஓகே, அது 1000ஆல் பெருக்கி நியூட்டன் mm மாற்றணும். பாருங்கள், பவர் 30 × 10⁻³ n வந்து 710 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டார்க் வந்து எவ்வளோ வருது? எனக்கு 403.491 நியூட்டன் மீட்டரில் வருது. ஓகே, நியூட்டன் மீட்டரில் வருது. அது நியூட்டன் எம்எம்மாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் சார்? 1000ஆல் பெருக்கணும். ஓகே, 1000ங்கிறது தான் 10⁻³
சரியா? 1000ங்கிறது தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், 10⁻3. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுத்துருக்கிற பவரு, ஸ்பீடு, இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டார்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இதில் டிஸ்டன்ஸும் லோடும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், லோடு வந்து ஷாஃப்டோட சென்டரில் 10 × 10⁻3 நியூட்டன். அந்த ஷாஃப்டோட லென்த், ஓவரால் லென்த்து 500. ஓகே, இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லோடு ஆக்டிங் ஆன் சென்டர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்ன, P×L/4. ஓகே, Pங்கிறது இந்த லோடு, Lங்கிறது இந்த ஷாஃப்டோட டிஸ்டன்ஸு, P×L/4. இப்போ Pயோட வேல்யூ, லோடோட வேல்யூ 10 × 10⁻3. ஓகே, லோடோட வேல்யூ நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க, 10 × 10⁻3. ஓகே, லோடோட வேல்யூ போட்டோம், அடுத்து லென்த்தோட வேல்யூ போட்டோம், அடுத்து /4. ஓகே, இந்த லோடு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, பவருக்கு இது மாற்றி போட்டுறாதீங்க இந்த இடத்துல. ஓகே, அதனால தான் இங்கே வந்து ஓன்னு வச்சுக்கிட்டேன், P⁻O பவர். ஓகே, ஏன்னா ரெண்டுக்குமே கேபிட்டல் P வரும், அதனால் குழப்பம்ட்டு இதுக்கு பவருக்கு P⁻O போட்டுவிட்டேன், லோடுக்கு கேபிட்டல் P போட்டிருக்கு. சரி, அந்த Pங்கும் போது நம்மளுக்கு டேட்டாஸ் எழுதும் போது மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகே, ரெண்டுமே பவரும் Pன்னு வருதும் இதுவும் Pன்னு வரும், மாற்றி எழுதிடாத. ஓகே, Pங்கிறது இந்த லோடு. ஓகே, பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க இங்கே லோடு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், இன்ட்டு டிஸ்டன்ஸ் /4. ஓகே, அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். வர வேல்யூ நியூட்டன் எம்எம்மில் கிடைக்கும். ஓகே ஓகே, ஏன்னா லோடு வந்து நியூட்டன், லென்த் வந்து எம்எம், அதனால் வரது வந்து நியூட்டன் எம்எம்மில் கிடைக்கும். இப்போ இந்த கேஸ் 3 அப்படின்னாவே என்ன ஃபார்முலா நம்ம அடுத்து பார்க்குறதுனா, ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிக்கணும். கேஸ் 3னா ஈக்குவலன்ட் டார்க். ஓகே, எதனால் அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்களாவே ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிச்சி தான் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். therefore ஈக்குவலன்ட் டார்க் is equal to √m² + t². நீங்கள் கண்டுபிடிச்ச எம்மையும் டீயும் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அதோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இந்த இடம் வந்து MBன்னு வச்சுக்கோங்க, டார்க் TE. ஓகே, இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, MBங்கிறது பெண்டிங் மொமெண்ட் ஸ்கொயர், Tங்கிறது டார்க் ஸ்கொயர். இப்போ நீங்கள் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க, அந்த வேல்யூ வந்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி டார்க் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டரில் தெளிவாக போடணும். போடும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே, தட் இஸ் ஈக்குவலன்ட் டார்க். ஓகே, ஈக்குவலன்ட் டார்க். கடைசியாக டயாமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச ஈக்குவலன்ட் டார்க்குக்கு ஃபார்முலா π/16 × d³ × இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ். என்ன பண்ணுறோம், நம்ம என்ன வேணும், டயாமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் தான் வேணும். அதனால் டியை ஒரு சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. இந்த 16 வந்து மேலே போயிடும், பை கீழே வந்துடும். இந்த அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ், இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ்ஸாக கீழே வரும். ஓகே, இப்போ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு 55.09 mm வரும். ஓகே, PSG டேட்டா புக் 7.25லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வந்து எடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகே, 55.050க்கு பார்க்கும்போது 56 mm. ஓகே, அது நான் உங்களுக்கு இந்த டேட்டா புக்கில் இப்போ காமிக்கிறேன், எந்த பேஜில் எடுத்துருக்காங்கிறதும் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேவா, பேஜ் நம்பர் 7.25. ஓகே, PSG டெக் டிசைன் டேட்டா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, நிறைய டயாமீட்டர்ஸ் அப்படி 6ல் ஆரம்பித்து அப்படியே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 630 வரலும் வருது. ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து இதில் எடுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 55 பாயிண்டில் வந்துச்சு பாருங்கள். 55க்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 56 இருக்குது. ஓகே, 55 பாயிண்ட்டில் வந்துச்சு வேல்யூ நம்மளுக்கு. 55க்கு அடுத்து 56 இருக்குது. அதனால் நம்ம என்னென்னு பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 56ங்கும் போது டயாமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் வந்து 56 mm அப்படின்னு டிசைன் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங்க்கு இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். சரியா?